வணக்கம். -31 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு மோர் ஃப்ளாட்டிஷாக போச்சு அண்ட் மார்க்கெட் வந்து டைரக்ஷனும் அதே மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். 25,150 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து 25,104 46 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 110 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடே வந்து 378 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. 106 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 264 பாயிண்ட்ஸ் மைனஸ். மார்க்கெட்டில் இன்றைக்கி உப்புச்சப்பு இல்லாத இருந்துச்சு. மெயின் ரீசன்ஸ் எந்த விதமான ட்ரிகர்ஸ் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம நேற்று வீடியோஸில் நம்ம பார்த்தோம். மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. இந்த சினிமாலாம் பண்ணுவாங்க தெரியுமா, எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுன்னு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் விஷயத்தில் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், யுக்ரைன் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்திருக்கு. நேற்று நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ளே பூந்து அவங்களோட நியூக்ளியர் டேட்டாஸ் பூராத்தையும் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இதனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாத உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து யூஎஸோட பேட்ரியாட்டிக் மிசைல், ரைட், அவங்க ஆன்டி மிசைல் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, யூஎஸ் வந்து இஸ்ரேல் கொடுத்தது வந்து யுக்ரைனுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இவ்வளோ வருஷமாக இந்த யுக்ரைன் வார் ஆரம்பித்ததுலேருந்து இஸ்ரேல் வந்து எந்த விதமான வெப்பன் சிஸ்டமும் யுக்ரைன் கொடுத்ததில்லை. மெஜாரிட்டி ஆஃப் த ஜூஸ், ரைட், இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டா ரஷ்யாவில் வந்து வந்தவங்க தான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் யுக்ரைனுக்கு வந்து கொடுக்காத இருந்தாங்க. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இது அம்புனனால ரஷ்யா வந்து இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, ஈரானில் வந்து என்னோட படம் வந்து நிற்கும். அப்போ சம்திங் அந்த அந்த பழைய கோல்டு வார் சிஸ்டம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ பகுதி பிரிச்சுட்டு இருக்காங்க, யார் எந்த சைடுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட்ரியாட்டிக் மிசைல் சிஸ்டம் யுக்ரைனில் வந்து எப்படி ஆகுதுன்றது நம்ம பார்க்கணும். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனிவே, நியூக்ளியர் பாம்பு போடாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. யூஎஸ் சைனா டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த டாக்ல வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினெட்லி நல்லா இருக்கும். சைனா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த், அந்த முக்கியமான கெமிக்கல்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் மோட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல வந்து அது யூஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ரேர் எர்த்தில் வந்து 90% வேர்ல்டு ப்ரொடக்ஷன் வந்து சைனா வச்சுருக்கிறாங்க. அதை இறுக்கி பிடிச்சிட்டான். நம்ம ஊர் மக்களும் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. அது வந்து டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆகட்டும், சைனாட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதனால ப்ரொடக்ஷன்ஸ் நின்று போயிடும். மோஸ்ட் லைக்லி இந்த ஜூன் மாதத்தோட ப்ரொடக்ஷன் நின்று போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் இருந்தால் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி யூஎஸும் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு ரீசன்ஸை வச்சுட்டு யூஎஸ் வந்து அவங்களோட ட்ரேட் டேரிஃப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னைக்கு வந்து என்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை நான் வெளியில் காட்டினால் நாளைக்கு அது வந்து நம்மளுக்கு வீக்னஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு வந்து பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காட்டலாம். விசா மாஸ்டர், ரைட், அந்த கார்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து பயங்கர டாமினன்ட் பண்ணிவிட்டு பயங்கர அராஜகம் பண்ணாங்க. யூபிஐ அதனால பிறந்துச்சு, ரைட். யூஎஸ் வந்து ஸ்விஃப்ட் கோடு, ஏன்னு சொன்னால் உலகத்தில் நடக்கிற அத்தனை டிரான்சாக்ஷனும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொன்று கண்ட்ரிக்கு நடக்கிறது வந்து ஸ்விஃப்ட் கோடு மூலமாக தான் பண்ணும். ஸோ ஈரான் ஆகட்டும், இப்போ ரீசண்டாக நம்மளோட ரஷ்யா ஆகட்டும், இவங்க வந்து ஸ்விஃப்ட் கோடை விட்டு நவுத்தினோடனே இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ சைனீஸோட பேமெண்ட் கேட்வேஸ் வந்துருக்கு, ஆர் சைனீஸ் பேமெண்ட்ஸ் மூலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்விஃப்ட் கோடுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி சைனா வந்து ரேர் எர்த்தை வந்து இழுத்து பிடிக்கிறாங்க, உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இவங்களுக்கு காம்படிட்டராக மற்றவங்களும் வந்து இந்த ஃபீல்டில் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சாதாரணமாக இதுக்கான மைனிங் நம்ம எடுத்து அதை வந்து மறுபடியும் நான் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி போட்டு எல்லாம் பண்ணணுன்னு சொன்னாலும் அடித்து பிடிச்சி பண்ணாலும் 5 வருஷம் பிடிக்கும். ஸோ ப்ராபப்ளி சம்திங் பெட்டர் இஸ் கம்மிங்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன்று. இல்லை ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸ் போவாங்க. இது இல்லாத என்ன பண்ண முடியும் அந்த டெக்னாலஜி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
வேர்ல்டு வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்றது. மற்றது எல்லாமே வந்து போத் நேஷனல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோரில் தான் இருக்குது. நேற்று டவ் ஜோன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஃப்ளாட்டிஷாக தான் வந்து முடிஞ்சிச்சு. நேற்று வெறும் 11 பாயிண்ட்ஸில் தான் வந்து முடிஞ்சிச்சு. கரன்சி ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோரில் தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் ஸ்கோருன்றது நேற்று என்ன ரேட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. டாலர் இண்டெக்ஸும் அது 99 அந்த ஜோனில் தான் நிற்கிது. யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டும் அதே ஜோனில் தான் நிற்கிது. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 25,000 நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 25,000 சுற்றி தான் வந்து மேலே ஒரு 300 பாயிண்ட்டு கீழே ஒரு 300 பாயிண்ட் அந்த ஜோனில் தான் வந்து நிற்கிது. டிசைசிவாக 25,500 உடைக்கட்டும் இல்லை 24,500 உடைக்கட்டும், அதுக்கப்புறமா தான் வந்து ரியல் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் விச் எவர் கம்ஸ் ரைட், பெரிய மூவ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வர தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி, பட் இந்தியா விக்ஸ் வந்து ஆல்ரெடி பஞ்சர் ஆகிடுச்சு. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா -4.85% கீழே வந்திருக்கு. பிலோ 14 வந்திருக்கு இந்தியா விக்ஸ். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது, 85.50. அதுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து 25 ரூபா பர் கிராமுக்கு வந்து மாறி இருக்குது. இது 24 கேரட் சென்னையில் விற்கிற ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட் 9,972 வந்து விற்றுட்ருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்றோட இன்றைக்கி வந்து 1000 ரூபா பர் கேஜி வந்து ஏறி இருக்குது. 1,09,700 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் இல்லாத வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நேற்றும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ்ட் அபவுட் 2,000 crores வந்து வாங்கியிருந்தாங்க. நம்ம ஆட்கள் டிஐஐஸ் வந்து 3,500 crores வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் இன்னமும் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் காட்டல, பட் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் காட்டிகிட்டு இருக்கு. நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்கவுங்க பொசிஷன்ஸை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக இண்டிகோ பார்த்தோம், சுஸ்லானு கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து விற்றாங்க. நிறைய கம்பெனி பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க, பஜாஜ் ஆட்டோ வந்து விற்றுருக்குறாங்க. இன்னைக்கு விப்ரோ பிரேம்ஜி வந்து அவரோட ஷேர்ஸை வந்து க்ளோஸ் டு அபவுட் 5,500 crores வந்து விற்றுருக்கிறாரு. ஸோ மேஜர் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பொசிஷன்ஸை விற்றுட்டு கேஷில் வராங்க. ஞாபகம் வச்சுங்க, கேஷில் வராங்க. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்களோட கேஷை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்கன்றது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரீசெண்டாக ஐபிஎல் மேட்சை வின் பண்ண ஆர்சிபி அந்த ப்ரொமோட்டர்ஸ் கூடயும் அவங்க அந்த இதை வந்து ஃப்ரான்ச்சைஸியை வந்து விற்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வந்து அதை பற்றி கேட்கலாம். நாளைக்கு வந்து வேறு யாராச்சும் வந்து வாங்கிட்டாங்கன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ். பட் ரிசெஷன் வரும்போதும் டெஃபினெட்லி எல்லாருமே வந்து கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அடுத்த ஒரு 2-3 months நியர் அபவுட் ரைட், நான் நாளைக்கு நாளான்னைக்கு வரும்னு நான் சொல்ல, பட் சம்வேர் இன் நெக்ஸ்ட் 1.5 to 3 monthsக்குள்ளே வந்து ஒரு மேஜர் ஃபால்க்கான எல்லா அறிகுறியும் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.